தன்னுடைய அப்பா, அம்மா வயசானவங்களா இருந்தாங்கன்னா, பிள்ளைங்க தயவு செய்து உங்க அப்பா, அம்மாவ கவனமா பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு புண்ணியம் உங்க பிள்ளைங்கள தான் போய் சேரும். சரிங்களா? அதனால அவங்க எந்த ஒரு தாய், தகப்பனும் தான் பிள்ளைங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கணும்னு நெனைக்கவே மாட்டாங்க. நீங்க அத புரிஞ்சு நடந்துக்கங்க. அவங்களுக்கு குடுக்க முடியலனாலும் முடிஞ்ச வர சந்தோஷமானாலும் வைங்க. சரிங்களா? அதாவது இப்போ நீங்க என்னது செய்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். இப்ப நீங்க உங்க அம்மா, அப்பாவ ஒழுங்கா வச்சீங்கன்னா தான் உங்க பிள்ளைங்க உங்கள நாளைக்கு ஒழுங்கா வைப்பாங்க. எத விதைக்கமோ அதத்தான் அறுவடை செய்ய முடியும். அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அதனால தயவு செய்து நீங்க உங்க அப்பா, அம்மாவ தயவு செய்து கஷ்டப்படாம பாசமா வச்சுக்க பாருங்க. இப்படி ரொம்ப கஷ்டப்பட விடாதீங்க. அதுவும் வயசானவங்கள காரணத்த கொண்டு இப்படி கண்ணீர் விட வைக்காதீங்க. சரிங்களா? இன்னைக்கு பாருங்க அந்த தாத்தா ஒரு ரூ. 200க்காக ஒரு செல்லம் நிரப்புறதுக்கு ஒவ்வொருத்தங்கிட்டயா திட்டு வாங்கி கண்ணீர் வடிச்சு நின்னாரு.